வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா, திமுகவின் ஆட்சி கலைப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 3.5% வித்தியாசத்தில் அதிமுகவை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றியது. 5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்பதை அறிவித்து தேர்தல் பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் திமுக ஆட்சி முடிவிற்கு வந்த நிலையில் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை புதிய ஆளுநரிடம் சமர்ப்பிக்க உள்ளார். 2வது முறை வெற்றியடைந்தால் மட்டும்தான் ஆளுநர் மாளிகையில் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்க முடியும். இல்லை என்றால் இனி ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவின் அமைச்சர்களுக்கோ ஒருபோதும் அதிகாரங்கள் வழங்கப்படாதவாறு தமிழக மக்கள் செய்வார்கள். ஏனென்றால் இதுவரை அல்லாத ஒரு அரசியலை 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்கிறது. 5 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர், சசிகலா, ராமதாஸ் இவர்களது கூட்டணி என்று 5 முனை போட்டி நிலவுவதால் யார் வெற்றியடைவார் என்பது எந்த கட்சிக்குமே தெரியாது. மக்கள் இங்குதான் அவர்களது ஒட்டுமொத்த மாற்றத்தை நோக்கி வாக்குகளை செலுத்தப் போகிறார்கள். திமுக சொன்ன 524 வாக்குறுதிகள் 50% கூட நிறைவேற்றாத காரணத்தினாலும், கலைஞர் எங்களை துரோகம் செய்துவிட்டார், அவரது மகன் எங்களுக்கு நன்மை செய்வார் என்பதற்காக ஒரு முறை திமுகவிற்கு வாய்ப்புகளை வழங்கினார்கள். ஆனால் அவரை விட மிகவும் மோசமான முறையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்தது ஸ்டாலின் தான் என்றும் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4 ஆண்டுகள் எடப்பாடியின் ஆட்சி மிகவும் சிறப்பான ஆட்சியாகவும், கொரோனா காலகட்டத்தின் பொழுது மக்களை பாதுகாத்து எந்த ஒரு குற்ற பின்னணியிலும் தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்புடன் செயல்பட்டவர் எடப்பாடி என்றும் அதிமுகவிற்கான வாய்ப்புகளை தற்பொழுது உருவாக்கியுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குறுதிகளும் தமிழக மக்களுக்கும் பெண்களுக்கும் இன்பச் செய்தியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு வருகிறார். இதனால் திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்தால் நிச்சயம் ஆட்சி கலைக்கப்படும். மீண்டும் திமுகவின் ஆட்சி தமிழ்நாடு